ரஷ்யா உக்ரைன் யுத்தத்துல பெரிய அளவு ஆதாயம் மைலேஜ் எடுத்த நாடுகள் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா வரிசையா லிஸ்ட் போய்க்கிட்டே இருக்கும். அமெரிக்கால ஆரம்பிச்சு எல்லா பயல்களும் ஒவ்வொரு காலகட்டங்கள்ல தங்களுக்கு தேவையானதை சாதிச்சுக்கிட்டார்கள். அது ஐரோப்பாவால இருக்கக்கூடிய நாடுகளா இருக்கலாம், ஆசியால இருக்கக்கூடிய நாடுகளா இருக்கலாம். இந்த மாதிரி லிஸ்ட் போய்க்கிட்டே தான் இருக்கு. அப்படி இருந்தாலும் ஒரே சில நாடுகள் தான் கூடுதலான ஒரு மைலேஜ் அப்படின்னே சொல்லலாம். உதாரணத்துக்கு துருக்கியில எர்டோகனை சொல்லலாம். எர்டோகனோட செல்வாக்கும் சரி, துருக்கியோட பொருளாதாரமும் சரி, அதல பாதாளத்துல இருந்துச்சு. இந்த யுத்தம் மட்டும் ஆரம்பிக்கல அப்படின்னா ஒரு பெயில் அவுட்டு, உள்நாட்டு புரட்சி, எர்டோகனோட பதவிக்கு ஆபத்து. ஏன்னா அதை தொடர்ந்து எலெக்ஷன்லாம் வந்துச்சு. இந்நேரம் மனுஷன் வீட்டுல உட்கார்ந்து இருந்தா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. எதிரிகள் தூக்கி உள்ள வச்சிருப்பார்கள், இல்ல வேற ஏதாச்சும் நாட்டுக்கு ஓடி இருப்பார். துருக்கியோட அரசியல் அந்த மாதிரி. இந்த மாதிரி ஒட்டு மொத்தமா தலைகீழா மாறக்கூடிய நிகழ்வு இருந்தாலும் மாறாம அப்படியே ஃபார்வர்டா போனதுக்கு ஒரே காரணம் என்னன்னா இந்த யுத்தம் தான். ஏன்னா துருக்கி அந்த அளவு மைலேஜ் எடுத்துச்சு. கடல் பாதையை மூடணும், அதுக்காக அமெரிக்கா இஷ்டத்துக்கு சலுகைகளை அள்ளி தர ஆரம்பிச்சுச்சு. அதே மாதிரி எல்லா பயல்களுக்கும் கடல் பாதையை மூடணும் பாத்துக்க அப்படின்னு சொல்லி ரஷ்யாவும் சலுகைகளை கொடுத்துச்சு. இதையும் தாண்டி பைராக்டரை வித்து பெரும் லாபம் சம்பாதித்தார்கள். அந்த லாபத்தோட விளைவா அது எர்டோகனோட மர்மய கம்பெனி தான். அதனால சொந்த லாபம், நாட்டுக்கு லாபம் அப்படின்னு ஏகப்பட்ட லாபத்தை எர்டோகன் தனியா கல்லா கட்டிக்கிட்டு உட்கார்ந்துக்கிட்டார். இந்த மாதிரி ஒரு பெரிய மைலேஜ் இதுக்கு ஈக்குவல் இல்ல இதை காட்டிலும் கொஞ்சம் ஜாஸ்தி அப்படின்னு பிக்சர் பார்த்தோம்னா இந்தியா மட்டும்தான். ஏன் அப்படின்னா இந்த ரஷ்யா உக்ரைன் யுத்தத்து மூலியமா ரஷ்ய சீனாவோட உறவு அப்படிங்கிறது எந்த லெவல் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு. உதாரணத்துக்கு சீனா நேரடியாவோ மறைமுகமாவோ ரஷ்யாவுக்கு ஒரு பெரும் லாபம் கை தூக்கி விட்டுச்சா இந்த யுத்த காலத்துல அப்படின்னு கேட்டா கிடையாது அப்படிங்கிறது. இந்தியாவை பொறுத்தவரை அப்படி கிடையாது. இந்தியா ரஷ்யாவை பொருளாதார ரீதியா பெரிய அளவுல தூக்கி விட்டுருக்கோம். அதே மாதிரி தனிமைப்படுத்த விடாம தடுத்துட்டோம் அப்படிங்கிறதும் இங்க முக்கியமா பார்க்கப்படுறது. உலக அரங்குல இந்த ரெண்டு விஷயத்த செய்யறதே பெரிய விஷயம். செஞ்சு பொழைச்சு நிக்கிறது அதை காட்டிலும் பெரிய விஷயம். இந்த ரெண்டையுமே சாதித்தோம். அதே சமயம் டிஸ்கவுண்ட் ஆயில்கள் வாங்கினது, அது வாங்குறதுக்கான தடைகளை உடைச்ச விதம், இப்படி எடுத்துக்கிட்டோம்னா பொருளாதார ரீதியிலையும் சரி, ராஜதந்திர ரீதியிலையும் சரி, இந்தியா எடுத்த மைலேஜ் அப்படிங்கிறது துருக்கியெல்லாம் தூக்கி சாப்பிட்டுரும். இன்னும் சொல்ல போனா இந்த யுத்த காலத்துல எந்த ஒரு நாடு எடுக்காத ஒரு லெவலை இந்தியா எடுத்துச்சு அப்படிங்கிறதுதான் யதார்த்தமான உண்மை. குறிப்பா இதே சாக்கா வச்சு ஐரோப்பாவுக்கு நல்லாவே பாடம் எடுத்தோம். ஐரோப்பாவை தூக்கி தெருவுல தூக்கி போட்டு மிதிச்சோம் அப்படின்னே சொல்லலாம். அதுவும் ஐரோப்பாவுக்குள்ளேயே உட்கார்ந்துக்கிட்டு. இந்த மாதிரி பல விஷயங்களையும் செஞ்சோம். இப்படி பல விஷயங்களையும் செய்யும்போது இறுதியா இந்த யுத்தத்தோட மைலேஜ் அப்படிங்கிறது ஒரு சமாதான பேச்சுவார்த்தை. யாரு தலைமையில உட்கார்றது, யாரு கடைசியில போய் ரெண்டு பேருங்க கையையும் சேர்த்து குலுக்கிறது அப்படிங்கிறதுதான் இந்த ஒரு சம்பவம் அப்படிங்கிறது. அதாவது யுத்தம் ஆரம்பிச்ச உடனே சமாதான பேச்சுவார்த்தையே ஆரம்பிச்சிருச்சு. இங்க நம்ம முக்கியமா அதை குறிப்பா உத்து பார்க்கணும். ஏன் அப்படின்னா ஒரு பக்கம் படைகளை அனுப்பிச்ச ரஷ்யா, இன்னொரு பக்கம் பெலாரஸ் எல்லைகளுக்கு ஒரு பேச்சுவார்த்தை குழுவை அனுப்பிச்சார்கள். அந்த பேச்சுவார்த்தை குழுவும் உட்கார்ந்துச்சு. 36 மணி நேரம் கழிச்சு உக்ரைனோட டீமும் அந்த குழுவை பார்த்து பேசினார்கள். அதனால இங்க பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது முதல் நாள்ல முதல் நிமிடத்துல இருந்தே ஆரம்பிச்சிருச்சு. நேரடியாவே மறைமுகமாவே ரஷ்யா உக்ரைன் பேசிக்கிட்டு தான் இருந்தார்கள். இது பத்தாது அப்படின்னு இப்ப சமீபத்துல ஜெலன்ஸ்கி, ஏய் நான் புட்டினோடய போன்ல பேசினேன் தெரியுமா, அதுக்கப்புறம் என்னெல்லாம் மாறுதல் நடந்துச்சு தெரியுமா, நம்பவே முடியாது இந்த பயலுகளை அப்படின்னு சொல்லி கதர்னாரு. ரஷ்யா ஆமான்னு சொல்ல, இல்லைன்னு சொல்லல. சரி ரஷ்யா தான் சைலண்டா இருக்கு இந்த விவகாரத்துல. அமெரிக்கா என்ன சொல்றாருன்னு பார்த்தா அவரும் ஆமான்னு சொல்ல, இல்லைன்னு சொல்லல. அப்ப கடவுளுக்கு தான் வெளிச்சம். ஏன்னா ஜெலன்ஸ்கியை நம்பவே முடியாது. மனுஷன் உண்மையை தவிர வேற எதுவும் பேச மாட்டார்ல. அதனால நம்மனால கண்டுபிடிக்க முடியாது. அதை ஓரமா வச்சுக்குவோம். இதை விட்டுட்டு பெரிய ஆட்கள், பெரிய நாடுகள் இறங்கினது அப்படின்னு பார்த்தா துருக்கி, கத்தார், சீனா போன்ற நாடுகள் இறங்கினார்கள் ஆரம்ப கட்டத்துல. அதுக்கடுத்து பிரேசில் கூட இறங்குச்சு. இது எல்லாமே ஆரம்ப கட்டம் இல்ல நடுப்பகுதி அப்படின்னு சொல்லலாம். இதுல அடிஷ்னலா துருக்கி மட்டும் மீட்டிங்களை துருக்கிக்குள்ளேயே அரேஞ்ச் பண்ணி தந்தார்கள். அதுல ரஷ்யா, உக்ரைன் டீம் ரெண்டுமே உட்கார்ந்து பேச்சுவார்த்தையெல்லாம் பலமாவே நடந்துச்சு. இதை தாண்டி பார்த்தோம் அப்படின்னா சீனாவை பொறுத்தவரை பேச்சுவார்த்தை பண்ணி வைக்க தயார் அப்படின்னார்கள். பண்ணி வைக்கிறதுக்கு தீவிரமா பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னார்கள். எல்லாமே குளோபல் டைம்ஸ் ஹெட்லைன்ஸ் தான். அதை தாண்டி வெளியில வரவே இல்லையே ஒரு வரி கூட, ஒரு சம்பவம் கூட. காரணம் ரஷ்யாவும் சீனாவை நம்பாது, உக்ரைனும் சீனாவை நம்பாது. அளவுகோல் வித்தியாசம் வேற. உக்ரைன் 100% நம்பாது. ரஷ்யா
100% மனசுக்குள்ள நம்பாது. அப்படி இருக்கும்போது பேச்சுவார்த்தை எப்படி பண்ணி வைக்க முடியும்? அதிபர் ஷி ஜின்பிங் ஹெட்லைன்ஸ் தந்ததுக்காச்சும் உதவுச்சே அப்படின்னு சொல்லி பின்வாங்கி ஓரமா நிக்கிறார். இதுக்கடுத்து பிரேசில் போன்ற நாடுகள் நாங்க பண்ணி வைக்க தயார் தான். ஆனா சொல் பேச்சு கேட்கணும். அதுக்கு அமெரிக்கா தான் உத்தரவாதம் குடுக்கணும் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா ஒரு குத்து குத்தி விட்டு ஓடிட்டார்கள். இறுதியான நிலைமை இறுதி கட்ட யுத்தத்தோட இறுதி கட்டத்துல தான் இந்தியா உள்ள நுழைஞ்சுச்சு. இந்தியா இதுக்கு முன்னாடி நேரடியாவே ரஷ்ய அதிபர்கிட்டயே சொன்னோம். இது போருக்கான காலகட்டம் இல்ல அப்படின்னு சொல்லி வெளிப்படையா நேரடியா சொன்ன ஒரே நாடு இந்தியா தான். ஒரே பிரதமர் பாரத பிரதமர் தான். இது முதல் கட்டத்திலேயே நம்ம சொல்லிட்டோம். அதுவும் நேரடியா உட்காரும்போதே ஓப்பனா பிரஸ் மீட்லயே சொன்னது. அதனால எல்லா பக்கமும் பதிவான விஷயங்கள். இப்ப பேச்சுவார்த்தைக்குள்ளேயும் நுழையிறோம். இந்த பேச்சுவார்த்தைக்குள்ள இந்தியா நுழைஞ்ச விதம் அப்படிங்கிறது ரஷ்யா போனோம். அதுக்கடுத்து உக்ரைனுக்கும் நேரடியா போனோம். 2 நாட்டுக்கும் நேரடியா போனதுக்கப்புறம், இந்தியாவோட சாகச வரலாறுல இடம் பிடித்த முக்கியமான நபர் அப்படின்னா அஜித் தோவல சொல்லலாம். நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் இந்தியால ஒரு ஸ்ட்ராங்கான நபர். அதுவும் பிஎம்ஓ ஆஃபீஸ்ல மிகப்பெரிய செல்வாக்கு பெற்ற ஒரு நபர். அவர நேரடியா அனுப்புறோம். உதாரணமா மத்த நாடுகள் செஞ்ச மாரி, துருக்கி செஞ்ச மாரி, இங்க வந்து பேச்சுவார்த்தை பண்ணுங்க, எல்லா ஏற்பாடு பண்றோம் அப்படின்னு சொல்லி, ஒரு பொறுப்பா ஒரு ஆள விட்டதோ, இல்ல சீனா போன்ற நாடுகள் ஒரு குழுவ அனுப்பிச்சார்கள். அந்த குழு போய் என்ன பண்ணுச்சு அப்படின்னு அவர்களுக்கே தெரியாது. ஏன்னா, அவ்வளோ வெயிட்டேஜான ஆட்கள் அந்த குழுவுல இல்லை அப்படிங்கிறது தான். இதுக்கடுத்து எல்லாருமே பேச்சுவார்த்தை பண்ணி வைக்க தயார் அப்படின்னு 2 சைடுல ஒரு சைடு போறது, இல்ல 2 சைடும் போயிட்டு யூ டர்ன் போட்டுக்கிறது இந்த மாரி தான் இருந்துச்சு. நம்ம 2 சைடையும் பார்த்தோம். பார்த்ததுக்கப்புறம் இந்தியாவோட முக்கியமான ஆள அனுப்புறோம். குழுவெல்லாம் அனுப்பல, முக்கியமான ஆளையே அனுப்புறோம். சரி டிராஃப்ட்டா நம்ம கையில என்ன கொண்டு போறோம் அப்படிங்கிறதான், முதல்ல இந்தியாவோட டிராஃப்ட் அப்படிங்கிறது போர நிறுத்திட்டு பேச்சுவார்த்தைய ஆரம்பிச்சிடுறது. அந்த பேச்சுவார்த்தை யாருக்கு என்ன அப்படிங்கிறதுலாம் சீக்ரெட்டா தான் டெல்லி வச்சிருக்கு. முதல் கட்டமா உட்காரும்போதே யுத்த களத்துல யுத்தத்த நிறுத்துறது. படைகள் உள்ள இருக்கிறதா, வெளியில இருக்கிறதெல்லாம் 2வது. முதல்ல யுத்த களத்துல அதே இடங்கள்ல மூவ்மெண்ட் இல்லாம நிறுத்துறது. சில மணி நேரங்களுக்கு. இந்த சில மணி நேரத்துக்குள்ளயே ஒரு சரியான டைரக்ஷனுக்குள்ள போயிட்டு, அப்படியே பேச்சுவார்த்தைய வெற்றியா வெளியில கொண்டு வர்றது தான். ஏகபோகமா ரவுண்ட் அடிச்சு கடைசியில சிட்டிங் உட்கார்ற நேரம், யுத்தத்த நிறுத்துறது, கையெழுத்து போடுற நேரம், படைகள் அவங்கவங்க இடத்துக்கு போறது. பிடிச்ச பகுதிகள்ல யாருக்கு சொந்தம்னு முடிவாகுதோ, அவர்கள் கொடிய பறக்க விடுறது. இந்த மாரி ரொம்ப குரூஷியலா நிமிடங்கள டிசைன் பண்ணி ஒரு டிராஃப்ட் எடுத்து டெல்லி கிளம்பியாச்சு. ரஷ்யால போய் இத குடுத்து, ரஷ்யாவோட சாதக பாதகங்கள்லாம் ஆலோசனை பண்ணி, அதுக்கப்புறம் ஓகே சிக்னல் கிடைச்சதுக்கு அப்புறம் உக்ரைனுக்குள்ள போறோம். உக்ரைன்ல சிக்னல் கிடைக்குதா இல்லையாங்கிறது அமெரிக்கா கையில தான் இருக்கு. இவ்வளவு தூரம் ஒரு நாடு, இந்தியா போன்ற நாடு உள்ளுக்குள்ள போம்போது, அமெரிக்கா ஏற்கனவே சில புரோகிராம்கள டிசைன் பண்ணியிருக்கும். அத ஒட்டிய சில மாற்றங்கள பண்ணி, ஃபைனலைஸ் பண்ணக்கூடிய ஒரு பெரும் வேலை. இந்த வேலை வெற்றிகரமா நடக்குமா அப்படின்னு கேட்டா, அமெரிக்கா இந்தியாவ நம்புது. ரஷ்யா கேட்கவே வேணாம், இந்தியாவ நம்புது. அதனால மேக்ஸிமம் வெற்றி அடைய அதிக வாய்ப்பு இருக்கு. ஜெலன்ஸ்கிய பொறுத்தவரை கேட்க வேணாம். அமெரிக்கா நீட்ன பேப்பர்ல கையெழுத்து போடுற ஆள் தான் அவரு. அந்த நிலைமையில தான் அவரு இருக்கார். அதனால பெருசா இடைஞ்சல்கள் அப்படின்னு கிடையாது. போர நிறுத்தணும் அப்படின்னு முழுமையான எண்ணத்துல இந்த நாடுகள் இருந்தா போதும். போர நிறுத்துறது எப்படி அப்படின்னு ஒரு பெரும் குழப்பம் இருந்துச்சு. அதெல்லாம் குழப்பவே வேணாம். நாங்க முடிச்சு வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி இந்தியா உள்ள நுழைஞ்சிருக்கு. ஏகப்பட்ட மைலேஜ் எடுத்த விவகாரத்துல இறுதி மைலேஜை இந்தியா தட்டிட்டு போக சூழ்நிலைகள் அதிக சாதகமா இருக்கு அப்படிங்கிறது தான் எதார்த்தமான உண்மை.